பயிற்சி பெற்றிருக்கேன், ஆசிரியர் பயிற்சி இருந்திருக்கேன். ஒரு மார்க்கத்திலே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கணும், அது மட்டும் எங்க நல்லா தெரியுது. அதனால பாபு ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எங்க நீங்க தலைப்பட்டு நிக்கிறீங்களோ நீங்க கேட்டீங்கன்னா சரியாயிடும் போடுறீங்க உங்களுடைய வழிகாட்டுதல். எங்களுக்கு இந்த ஆன்மீக தேடல்ல ரொம்ப முன்னேறணுங்கிற ஒரு ஆசை. அப்ப வாழ்வோ சாவோ உன்னை நம்பி நான் ஒரு வேலை செய்ய போறேன். நம்ம இனி வரும் காலகட்டத்தில் நான் எடுக்க போற வேலை அது ஃபெயிலியர் ஆகலாம், சக்சஸ் ஆகலாம். ஆனா நான் உன்னை மட்டும் தான் நம்புவேன். எந்த மனிதனையும் நான் நம்ப மாட்டேன். இதுக்குள்ள உறுதியா இருந்து போராடுவேன். ஆனா மரணம் வந்தா கூட நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா உன்னை மட்டும் நான் நம்புறேன், நீ பாத்துக்க அப்படிங்கறதுல அந்த உறுதியா அந்த மாதிரி ஒரு சொல்லாடல்ல இருந்து ஒரு படுக்கையில இருந்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். அதே சொல்லாடல்லே நின்ன அதுதான் பல பைத்தியக்காரர்கள்ட்ட என்னை கூட்டிட்டு போனுச்சு, பல குகைகளுக்கு கூட்டிட்டு போனுச்சு, பல இந்தியா முழுக்க இருக்கிற நல்ல நல்ல உயர்ந்த இடம் மலைகளுக்கும் குகைகளுக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதுதான் உருவாக்குனுச்சு. அதுதான் சரணாகதி. சரணாகதிங்கிறது என்னன்னா, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, வெற்றியோ தோல்வியோ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு வேலை எதுவுமே தெரியாது, நான் மனிதனாக நான் பெருமித்தம் பண்ணிடுவேன், எது என்னதுன்றுவேன், நான் செஞ்சது வேலைன்றுவேன், அதனால எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்னை பார்த்துக்க அப்படின்றுவேன். ஒவ்வொரு டைமும் செட்பேக் அதிகமா சரணாகதிக்கு அப்புறம் வந்துச்சு எனக்கு. சரணாகதிக்கு முன்னாடி நான் செட்பேக் ஆனது 10%. சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் 100% செட்பேக்கை சந்திச்சேன், தோல்வியை சந்திச்சேன். ஆனா ஒரு இடத்துல கூட அது என்ன பண்ணிருக்குன்னா, நீ சரணாகதி என்கிட்ட அடைஞ்சிருக்கங்கிறத அது காட்டுனுச்சு. நீ என்ன நம்புறன்னா தான் நின்னு, நீ இல்ல உங்க சித்தப்பா பெரியப்பாவை நம்புறன்னா அங்கிட்டு ஓடிடு. ஆனா சித்தப்பாவும் பெரியப்பாவும் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் நான் உனக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் செஞ்சாரு. ஆனா அந்த செட்பேக்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. ஆனா அவரு சொன்ன வார்த்தை அந்த உள் உணர்வுல இருந்து, காத்திருக்கணும். காத்திருப்பியா? மனிதர்கள் காத்திருக்க விட மாட்டாங்க. அப்ப நெருக்கடிகள், அதிகமான நெருக்கடிகள், உறவால எல்லாத்தாலையும் நெருக்கடிகள். அப்ப நான் தான் முடிவு பண்ணிட்டேனே, செத்தாலும் வாழ்ந்தாலும் ஒன்ட்டேன்னு, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் காத்திருக்கேன்ட்டேன். அதோட வெளிப்பாடு தான் அடுத்தடுத்த செக்ஷன்ல அந்த 100 இருக்கிறது அப்படியே 40 ஆனிச்சு. அப்படியே படிப்படியா அந்த பிரச்சனை அது எல்லாமே அப்படியே சால்வ் ஆகும் போது அது உயர்ந்த பாதையை காட்டுனுச்சு. இதுல சரணாகதியில எனக்கு என்ன என்னுடைய அனுபவத்துல இருந்துன்னா, நான் கோடீஸ்வரன் ஆகல, ஆனா என்ன உணர்றதுக்கான வாய்ப்பை பெற்றேன். அதுதான் அதுல பெரிய பிரில்லியண்டான நடந்த அதிசயம்னு நான் பார்த்தது. என்னன்னா, நான் என்ன வலிமையா என்னையே பார்த்தேன், என்ன உணர்ந்தேன், அந்த உண்மை தத்துவத்துக்குள்ள அந்த அடிப்படையில போறதுக்கான செயலை என்னங்கிறத கத்துக்கிட்டேன். அப்ப இந்த சுத்தி இருக்கிற சூழல், பணம், காசு, புகழ் இதெல்லாம்
நிரந்தரம் இல்லை. ஒரு 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 அலைவரிசை மாதிரி இன்னைக்கு உன் கையில் இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்க முடியும், சுத்திக்கிட்டே இருக்கும். அது நிரந்தரம் இல்லாதது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இறைவனுடைய தத்துவம். ஒரே செயல் பல்வேறுபட்ட சூழல்ல கை மாறி சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரே காகிதம் பணம் பல்வேறுபட்ட ரூபத்துல ஒவ்வொருத்தட்டையா ஒவ்வொரு கோல் அப்படி பாரிக்கிட்டே இருக்கு. இப்ப ஒருத்தன் பெரிய தொழிலதிபரா இருக்கிறான், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன பையன் வந்து அந்த தொழிலதிபரை பீட் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப அந்த பால் அப்படியே மாறி போய்கிட்டே இருக்கு. இந்த செயலெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப அதோட நீ போகணுமா வேண்டாமாங்கிறத நீ அறிஞ்சிருவங்கிறத இந்த சரணாகதி கத்து கொடுத்துச்சு. அப்ப அது என்ன ஆகி போச்சு அடுத்த கட்டம்னா, இந்த செயல் மேல எல்லாம் பற்று இல்லாம போயிடுச்சு. அப்ப பற்று இல்லாம சாமியாரா ஆயிட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செய்ய வேண்டிய கடமைன்னா என்ன கடமையை நம்ம செய்யணும்னு நினைச்சோமோ அதை இந்த பிரபஞ்சமே செஞ்சு கொடுத்துச்சு. அதுக்கான அந்த வாய்ப்பு வந்து அது உருவாக்கி கொடுத்துச்சு. இப்ப நம்ம மேல எந்த பிழையும் வராம அது பார்த்துக்குச்சு. இன்னாரு பட்னி போட்டோம், இந்த இவங்க நம்மளால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த சொல்லாடலே இல்லாம ஆக்கி விட்டுருச்சு. இப்ப நம்மளால ஒரு தனி மனிதர், நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, சாமியாரா போயிட்டாங்கன்னா அவர் தாய் தந்தை ஆரம்பத்துல அழுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அழுவவே மாட்டாங்க. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து கை தாங்கி நின்றுவாங்க. புரியுதுங்களா? அதே போல அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாதது அவங்க இறப்புக்கு பெரிய அனுபவத்தை பெற்று அந்த யோகியே வந்து களத்துல நின்று வேலை செய்வார். மகனாக வந்து வேலை செய்ய மாட்டார், யோகியாக வந்து வேலை செய்வார். இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அப்ப சரணாகதிங்கிறது ஒரு மனிதன் ஒரே நேர்கோட்டுல நம்பி நிக்கிறது. அங்க நீங்க செத்து கூட போகலாம், ஆனா செத்து போனாலும் பரவாயில்லன்னு நிக்கணும். நீங்க அந்த நேரத்துல இந்த ஒரு குறுக்க ஒரு சந்து தெரியுது நான் ஓடிடுறேன் அப்படின்னு ஓடினீங்கன்னா தோத்துருவீங்க. ஏன்னா மனிதன் வந்து வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் இறைவன் சொல்வார், நீ என்ன பண்ண போற, அது உங்கையிலே ஒப்படைக்கிறேன் அப்படிங்கறதுதான். இந்த உலகத்துல சாதிச்ச அத்தனை ஞானம் அடைந்தவங்களும் இப்படித்தான். கடைசி புயல் அடிக்கும், வெள்ளம் வரும், மழை வரும், ஆனா காடு மலையில உட்காந்து அவன் பாட்டில் தவம் பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன நினைப்பானா, புயல் மலையில மறைந்து போனாலும் பரவாயில்ல, சரணாகதியில இருக்கிற நீ பாத்துக்க. அப்படிதான் இந்த கரூர்ல நெருவூர்ல இருக்கிறவரு காவேரி ஆறுக்குள்ளே புதைஞ்சு போயிட்டாரு அவரு. ஆனா திருப்பி என்ன பண்ணாங்க, ஆத்து மணல் நோண்டும் போது அவரையும் நோண்டி எடுத்தாங்க. அப்ப ஃப்ரெஷ்ஷா அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு அவரு. அப்ப இந்த சரணாகதி எவ்வளவு பெரிய வேலை பண்ணும் அப்படிங்கிறத பாத்துங்க. ஆனா சரணாகதியை அடைஞ்சிட்டு உங்களை செய்ய விட அது சுத்தி இருக்கிற சூழல். ஆனா அதையும் கவலைப்படாம போனா நீங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ள போயிடலாம், வேற ஒரு செயல் வடிவத்துக்குள்ள நீங்க மாறிடலாங்கிறது தான் உண்மையான செயல். நான் உண்மையிலேயே பார்த்தது இந்த கடவுளுங்கிறது, இந்த சித்தருங்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு செயல். ஆனா அதை அதிசயமா நீங்க பாக்குறத குறைச்சிக்கிட்டா அது நல்லா இருக்கும். அது அதிசயமா பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட தனித்துவத்தை நம்ம பெற முடியல. அதிசயங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எல்லா நேரமும் செஞ்சா உங்களை உருவாக்க முடியாது. நீங்க வந்து உருவாகணும். அப்ப சில அதிசயங்களை பார்க்காம நீங்க உருவானீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதிசயங்களை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொய்யாப்பழமா ஆப்பிள் தான் மிச்சமா இருக்கும். ஐயா, அந்த உள்ளுணர்வு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அந்த உள்ளுணர்வு வந்து அதுவா தோணுதா, சில நேரத்துல வந்து மனசு சொல்லுதா, இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்ப நான் இல்ல, மனசு தாங்க சொல்லும். 70% வாட்டி மனதுதான் சொல்லும். ஆனா அந்த மனது சொல்றதையும் எப்பயாவது ஒரு டைம் கடவுள் பேசுவார் உள்ளுக்குள்ள. அந்த உள் உணர்வு என்பது தீர்க்க தரிசியாக ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்டு ஓடி போயிடும். ஃபர்ஸ்ட் எப்படி வரும்னா, ஒரு மனிதனுக்கு மாதத்துல ஒரு நாளோ இல்லை எப்பயாவது ஒரு தெய்வீகமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறைஞ்சுக்கும். எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கிறது மனம். எப்பயாவது பேசுனா அது வந்து உள் உணர்வுல சொல்லும். ஒரு ஸ்டேஜில் ஒருத்தன் தியானத்துல மேன்மை அடையும் போது மனம் கீழே போயிடும், அந்த உள் உணர்வு மேல் நோங்கி வந்துடும். அது எப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை உணர முடியும். அது வந்து சொல்றது மட்டும் கிடையாது, கண்ணு முன்னாடியே அதிசயத்தை நடத்தி காட்டிடும். சமயத்துல தான் வார்த்தையா சொல்லும், சமயத்துல அந்த காரியத்தையே செஞ்சு காட்டிடும். டேங்க நான் உட்கார்றா, உன்னை தேடி 2 பேர் வருவான் அப்படின்னா உங்களை தேடி வருவான். அப்ப நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? அதுதான் உள் உணர்வு.
மனம்னா அப்படி பண்ணாது. டேய் இப்ப வர்றானா இல்லையான்னு மட்டும் பாரு, உட்காரு அப்படின்னுவோம். வருவான். அப்ப அந்த தயாருக்கு நீங்க காத்திருக்கணும். அவன் வரவே இல்லைன்னு வச்சுங்க, உங்க மனம் பேசிக்கிட்டே இருக்கு. அவன் வர்றானா உங்களுக்கு அந்த சரியான பக்குவம் நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம்.